அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க JioMeet வீடியோ அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம JioMeet macOSல எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் நம்ம போனோம். இந்த ஆப் ஸ்டோரில் இந்த சர்ச் பட்டனில் JioMeet அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நமக்கு இந்த JioMeetோட அப்ளிகேஷன் இதில் காட்டுது. இந்த JioMeet அப்ளிகேஷன் கிரியேட்டர் யாருன்னா ரிலையன்ஸ் ஜியோ டிஜிட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க தான் இந்த ஆப்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னோட ஆப்பிள் ஐடி மூலயமா நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் வந்துடுது. JioMeetோட ஹோம் ஸ்க்ரீன், அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துடுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, JioMeet போட்டு கீழே ஜாயின் மீட்டிங்கு ஒன்று சைன்அப் பண்ணி இருக்கணும், இல்லாட்டி சைன்இன் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூஸராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணுறப்ப இந்த ஆப்ஷன்ஸ் தான் கேட்குது. நம்மளோட நேமு, அடுத்து நம்மளோட மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர், இது மூலியமாக தான் சைன்அப் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே சைன்அப் பண்ணியிருக்கேன். அதனால் நான் நேரடியாக சைன்இன் போய்க்கிறேன். ஓகே, சைன்இன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ மெயின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இதில் என்னென்ன செட்டிங்ஸு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஹோமில் என்னென்ன இருக்குன்னா 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நியூ மீட்டிங்கு, அடுத்தது ஜாயின் மீட்டிங்கு, அடுத்தது ஷெட்யூல்டு, அடுத்தது ஷேர். ப்ளஸ் இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட் டேட்டு ப்ளஸ் எதுவும் மீட்டிங் நம்ம ஆல்ரெடி எதுவும் ஷெட்யூல் கொடுத்து செஞ்சுருந்தேன்னா அதோட இது ரிமைண்டர் மாதிரி நமக்கு இங்கே ஷெட்யூல் காட்டிடுவோங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லாதனால நோ அப்கமிங் மீட்டிங்ஸ் டுடே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் சேட்டு. இந்த சேட்டில் என்னென்ன இந்த சேட் ஸ்டார்ட், என்னென்ன கால் ஹிஸ்ட்ரி, ரீசெண்ட்டு, கான்டாக்ட்ஸ் எல்லாமே இந்த இதில் சேட்டில் வந்துடும். அடுத்தது மீட்டிங். இதுதான் மீட்டிங். இது ஒவ்வொரு சைன்அப் ஆனப்ப அவங்களுக்குன்னு தனி ஒரு மீட்டிங் ஐடி கிரியேட் ஆயிரும். இந்த மீட்டிங் ஐடியை நம்ம ஹோஸ்டாக வச்சுட்டு நம்மளோட கொலீக்ஸ் இல்லாட்டி டீம்மேட்டுக்கெல்லாம் நம்ம இந்த மீட்டிங் ஐடியை ஒரு இன்விடேஷன் நம்ம அனுப்பி அவங்கள நம்ம இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ண சொல்ல போகிறோம். இதில் அதிகபட்சமாக 100 பார்ட்டிசிபெண்ட்டை இதில் கலந்துக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது கான்டாக்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி JioMeetல யார் யார் கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்களோட கான்டாக்ட்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல். இது நமக்கு என்ன தேவையோ அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வீடியோ செட்டிங்ஸு. அடுத்தது ஆடியோ செட்டிங்ஸு. அடுத்தது நம்ம ப்ரொஃபைலை அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ப்ரொஃபைலோட ஐக்கான், இதில் யாரை லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஐக்கான் வந்துடும். இதுலேயும் நம்ம இந்த செட்டிங்ஸு ப்ரொஃபைல்ஸு இதெல்லாம் இருக்குது. இதில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து JioMeetல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூ மீட்டிங். இந்த நியூ மீட்டிங்கில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துருவோம். நியூ மீட்டிங் கிளிக் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீன் தான் நம்ம மீட்டிங் ரூமில் இருக்க ஸ்க்ரீனு. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த மியூட்டுங்கிறது நம்ம இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம மியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அவங்க
யார் ஹோஸ்ட்டோ அவங்க பேசுகிறத நம்ம லிசன் பண்ணிக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து நமக்கு நம்ம டர்ன் வரப்போ நம்ம அன்மியூட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீச் கொடுக்கணும். அதுக்குள்ளே தான் இந்த மியூட் ஆப்ஷனு. அது மாதிரி வீடியோவும் அதே மாதிரி தான். வேணுங்கிற நம்ம இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீச் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்ட்டிசிபெண்ட்டு, இதில் எத்தனை பேர் அந்த மீட்டிங்கில் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அந்த பார்ட்டிசிபெண்ட்டில் வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து இண்டிவிஜுவலாக ஒரு சேட் பண்ணணும்னு வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ட்ரையல்னால யாரும் இல்லை, இல்லாட்டினா இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த நேமோட வந்துடும். அதை நம்ம இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து சேட் பண்ணிக்கலாம். குரூப்பாகவும் சேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் சேட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீனு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் வந்து எதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், ஒரு மீட்டிங்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் த்ரூ எக்ஸல் இல்லாட்டி கீ நோட் மூலியமா ஏதோ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து எல்லா மீட்டிங்கில் உள்ள எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுக்குள்ளே இந்த ஆப்ஷன் தான் இந்த ஷேர் ஸ்க்ரீனுங்கிறது. அந்த மீட்டிங்குள்ள ஃபங்க்ஷனு. இப்போ நம்ம மீட்டிங்கை எண்ட் பண்ணிக்கலாம். எண்டு மீட்டிங் ஃபார் எவ்ரி ஒன், இல்லை லீவ் மீட்டிங். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம மீட்டிங்கை விட்டு நம்ம மட்டும் வெளியே வந்துக்கலாம், இல்லை டோட்டல் மீட்டிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம். எண்ட் மீட்டிங் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயின் மீட்டிங். இந்த ஜாயின் மீட்டிங்கிறது வேற ஒருத்தவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணி அந்த மீட்டிங்கில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு அந்த ஐடி கொடுத்துருப்பாங்க, இல்லை மீட்டிங் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் மூலியமாகவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் தான் அந்த ஜாயின் மீட்டிங்கு. இதில் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் வருது. நம்ம என்ட்ரி ஆகிறப்பே வந்து நம்ம ஆடியோவை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும், அது மாதிரி வீடியோவும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஷெட்யூலு. இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங்கு என்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க் மூலியமா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு இன்டிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஷெட்யூல் மீட்டிங்கு. அடுத்தது ஷேர். அடுத்தது நம்ம மீட்டிங்கில் எப்படி நம்மளோட அந்த இன்விடேஷனுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நமக்குன்னு அந்த இண்டிவிஜுவல் மீட்டிங் ஐடி கிரியேட் ஆயிரும். அது மாதிரி ஒவ்வொரு மீட்டிங் நடத்துகிறப்பையும் ஒரு பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்விடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காப்பி இன்விடேஷன், இதை நான் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். அந்த மீட்டிங் இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்மேட்டில் அவங்களுக்கு எப்படி போகுங்கிறது இதில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து நம்ம கொலீக்ஸுக்கு த்ரூ இமெயில் மூலயமா இல்லை வேற எதுவும் அப்ளிகேஷன் மூலயமா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.